என்னன்னு தெரியாம அதை இதையும் வாங்கி பூசிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஏன் முடி கொட்டுது, நம்ம ஏன் எதற்கு எப்படின்னும் போது ஏன் தான் முதல்ல வரும். ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய் இருக்குன்னா அது ஏன் வருதுன்றத கேள்வி. ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும், ரத்தம் கொடுக்கணும் போது மட்டும்தான் நம்ம சிகிச்சையை முன்னாடி கொண்டு வந்து காரணத்தை பின்னாடி யோசிக்கணும். மீது எல்லா நேரங்கள்லயும் நமக்கு அவகாசம் கொடுக்குது. இந்த டயக்னோசிஸ் நடந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட்டை கையில் எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய தீர்வும் எளிதாகவும் முழுதாகவும் கிடைக்கும். என்னுடைய ரத்த அணுக்கள் கூட்டிட்டு நான் நல்லா இருக்கிறதா நான் நினைப்பேன். ஆனால் B12 குறைபாடு அது மாஸ்க் பண்ணிடுது, மறைச்சிடுது. என் ஃபோலிக் ஆசிட் நான் கரெக்டாக வச்சுக்கணுன்ட்டு மருந்து கடையில் போய் டெய்லி மாத்திரை வாங்கி அப்படி சாப்பிட்லாமா? அது சரியா தவறா? முடி கொட்டுறது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, மெயினாக இப்போ இருக்கிற சமகாலத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன வயசுலேயே முடி கொட்டுற பிரச்சனைலாம் நிறையா வந்துடுது. ஆண்கள் பெண்கள் திருவிளையாடல் மாதிரிலாம் இப்போ வருமானு சொல்ல முடியாது. கூந்தலில் மனம் உண்டா அப்படின்னு கூந்தலே இருக்கா இல்லையாங்கிற மாதிரிலாம் பிரச்சனை வருது. என்ன காரணம்? இதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட், விட்டமின் டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா டாக்டர்? எப்படி சரி பண்ணலாம்? கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு விரிவான விளக்கத்துக்கு அந்த சரும நோயின்னு சொல்றாங்களே டெர்மட்டாலஜிஸ்ட், அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு நம்ம பேசலாம். நம்ம போட்காஸ்ட்ல 3 பேரா உட்காந்து பேசலாம். நிச்சயமா. ஆமா, நம்ம 2 பேரும் நெறியாளரா அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாம். ஸோ முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு முழுமையான விளக்கத்தை நம்மளுடைய சிறப்பு மருத்துவர், டெர்மட்டாலஜி படிச்சவங்க தான் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லணும்னாக்கா, அந்த ஹேர் ஃபாலிக்கல் வளர்றதுக்கு B12 தேவை, ஃபோலிக் ஆசிட் தேவை, அயன் தேவை. ஸோ இந்த குறைபாடுகளால் முடி கொட்டலாம். சில வைட்டமின்கள், வைட்டமின் இ போன்றது. அது இல்லாமல் ஹார்மோன்கள், பாரம்பரியமாக ஜெனட்டிக்கு, இல்லைன்னா சுற்றுப்புற சூழல், இப்போ ஹெல்மெட்டு, அதனால வேர்வை, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல், இந்த மாதிரி பல காரணங்களால் கூட முடி கொட்டலாம். அதனால எதுக்கு நம்ம என்னன்னு தெரியாமல் அதை இதையும் வாங்கி பூசிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஏன் முடி கொட்டுது, நம்ம ஏன் எதற்கு எப்படின்னும் போது ஏன் தான் முதல்ல வரும். ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய் இருக்குன்னா அது ஏன் வருதுன்றதான் கேள்வி. ஏன் வருதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அதுக்கு எப்படி தீர்வு காணலாம். ட்ரீட்மெண்ட் ஃபாலோஸ் த டயக்னோசிஸ். ஒரு உயிர் போயிட்டு இருக்கு, ரத்தம் போயிட்டு இருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும், ரத்தம் கொடுக்கணும் போது மட்டும்தான் நம்ம சிகிச்சையை முன்னாடி கொண்டு வந்து காரணத்தை பின்னாடி யோசிக்கணும். மீது எல்லா நேரங்கள்லயும் நமக்கு அவகாசம் கொடுக்குது காலம். இது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தீர்வை நோக்கி போகணும். இந்த முடி கொட்டுற குறைபாடும் அதே தான். நம்ம நம்மளா ஒரு முடிவுக்கு வராம முடி கொட்டுறதுக்கான காரணம் என்ன என்பதை நம்ம அந்த மருத்துவ ஆலோசனை கலந்து அவங்க சொல்ற வழிபடி பண்ணணும். அதான் நீங்க சொல்ல வருது, எதுவா இருந்தாலும் முதல்ல டயக்னோஸ் பண்ணும் என்ன அப்படின்னு. ஆமா, டயக்னோசிஸ்ன்ற வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை. டயானாலே பிரிக்கிறது, அக்னோசியா அப்படின்னாக்கா புரிஞ்சுக்கிறது, உய்த்துணர்றது. இப்போ நீங்கள் சேத்தா கண்ணை மூடிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஒரு பொருள் கொடுக்குறேன், அது தடவிட்டு சொல்கிறீங்க இது கார் சாவின்னு சொல்கிறீங்க. அப்போ மருத்துவருக்கு அனுபவம் இருக்குது, இந்த வியாதி இப்படியெல்லாம் நம்ம கிட்ட வரும்னு. அந்த அறிவில் பேஷண்ட் சொல்கிறத வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டு தான் இது. பேஷண்ட் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, டாக்டர் அதை உய்த்துணர்ந்து இதுவாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு அதை நிரூபணம் பண்ணுறதுக்காக அவர் சில பரிசோதனைகளை பண்ணுறாங்க. இந்த டயக்னோசிஸ் நடந்த பிறகு நம்ம ட்ரீட்மெண்ட்டை கையில் எடுத்தோம்னாக்கா நம்மளுடைய தீர்வும் எளிதாகவும் முழுதாகவும் கிடைக்கணும். இப்போ ஃபோலிக் ஆசிட் உடம்புல இருக்கா, போதுமான அளவு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுங்களா, அடிக்கடி பண்ணுமா? அது ஃபோலிக் ஆசிடுக்கான டெஸ்ட்டுங்க 2 விதமாக இருக்குது. ஒன்று பிளட்ல பார்க்கலாம், சீரம் ஃபோலேட் லெவல்னு. இல்லைன்னா இந்த ரெட் பிளட் செல் இருக்கு இல்லையா, அதில் தான் சிவப்பு அணுக்கள் தான் அது வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதுலேயும் பார்க்கலாம். பட் இதுக்கான பிளட் டெஸ்ட் தேவைகள் ரொம்ப கம்மி. ஏன்னா விலை மலிவான மாத்திரை, இது விலை ரொம்ப கம்மி, சில பைசாக்கள் தான் ஒரு மாத்திரை. ரெண்டாவது, இது நீர் சார்ந்த வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்னா இதனால பக்க விளைவு கம்மி. அதனால சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நம்ம ஃபோலிக் ஆசிட் நான் கொஞ்சம் சாப்பிட்றது தப்பே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம ஃபோலிக் ஆசிடை அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒரே ஒரு இடத்துல. இதை ரொம்ப முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு 2 பேர் தேவைன்னு சொன்னேன், ஒரு இளவரசி, ஒரு தோழி. B12 ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிடுக்கு இது மாதிரி அங்கங்கே செல்லுங்க உற்பத்தி ஆகிற இடத்துல உதவி செய்கிறது தான் முக்கியமான வேலை.
ஆனால் B12க்கு இதை விட நிறைய வேலை. இளவரசி இல்லையா, நம்மளுடைய மூளை, நரம்பு, மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னொரு முக்கியமான பணி இருக்கு அவங்களுக்கு. இப்போ எனக்கு அனிமியா இருக்கு, எனக்கு B12 கம்மியா இருக்கு, ஃபோலிக் ஆசிட் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் நான் ஃபோலிக் ஆசிட் மட்டும் நிறையா சாப்பிட்டா என்னுடைய ரத்த அணுக்கள் வந்து கூட்டிட்டு வந்து நான் நல்லா இருக்கிறதா நான் நினைப்பேன். ஆனால் B12 குறைபாடு அது வந்து மாஸ்க் பண்ணிடுது, மறைச்சிடுது. எதை முன்னாடி செய்யணும்? அப்போ மரியாதை யாருக்கு கொடுக்கணும்? B12 குறைபாடு இருந்தால் அதை முதல்ல சரிப்படுத்திக்கிட்டு, இல்லை சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் இளவரசியை ஒதுக்கிட்டு தோழியை மட்டும் கவனிக்காதீங்க. இளவரசிக்கு ஏதாவது குறைபாடு இருந்தால் முதல்ல அவங்கள கவனிங்க. அவங்கள கவனிச்ச பிறகு தோழியை கவனிச்சிங்கனாக்கா அந்த அரசாங்கம் நல்லா இருக்கும். இளவரசிக்காக தான் தோழி, 2 பேரும் ஈக்குவல் தான். நம்ம சோசியலிசம் இல்லையா, அதனால ஈக்குவல் தான். 2 பேரும் ஈக்குவல் தான். பொறுப்பு தான் மாறி இருக்கு. பொறுப்பு அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கனால தான் அவங்களுக்கு அந்த மரியாதை. B12 நம்ம உதாசீனப்படுத்திட்டா நம்மளுடைய நரம்பு எரிச்சல் மற்ற பிரச்சனைக்கு அதிகமாகக்கூடிய ஆபத்து இருக்கிறதுனால 2 பேர் கம்மியா இருக்கும்போது ஒருத்தவங்களை மட்டும் நீங்க கவனிக்காம விட்டுறாதீங்க, 2 பேரும் சேர்த்து கவனிங்க. இப்ப நார்மலா ஒருத்தர் கீரை இப்படிலாம் சாப்பிடாம இருக்காங்க, இல்ல நானா என் ஃபோலிக் ஆசிட் வந்து நான் கரெக்டா வச்சுக்கணும்ட்டு மருந்து கடையில போய் டெய்லி மாத்திரை வாங்கி அப்படி சாப்பிடலாமா? அது சரியா தவறா? பாதி பாதி. அதாவது ஃபோலிக் ஆசிட் சாப்பிட்றதுனால தவறு கிடையாது. B12 டெஃபிஷியன்சி கூடவே இருந்தாக்கா நீங்க செய்யறது தவறா முடிஞ்சது. அதனால இந்த மாதிரி ஒரு விலை குறைவான பக்க விளைவு அதிகம் இல்லாத மாத்திரையை சாப்பிட கூட மருத்துவருடைய அறிவுரை தேவையா இருக்கு. அதுக்கு நம்ம சரியா கீரையை சாப்பிட்டு போயிடலாம். டெய்லி உணவுல நீங்க சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபோலிக் ஆசிட் வந்து இந்த மாதிரி அதிகமா சாப்பிடும்போது B12 அடிச்சு தள்ளிடுது, தோழியை வந்து அரியணில் ஏத்துற மாதிரி. அது இன்னொன்று சொல்றாங்க, ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல கரெக்டா இருந்தா அதை நம்ம சரியா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. அது உண்மைங்களா? கருத்து எழுறதுக்கு வந்து ஒரு சின்ன கிராஸ் ரோட்ல இருக்கிறோம். ஹோமோசிஸ்டின்னு ஒரு டெஸ்ட் நீங்க மாசுகள் செக்கப்ல பார்த்துருப்பீங்க. அது அதிகமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வர்றதா வந்து அது தனிப்பட்ட முறையில் அது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கொலஸ்ட்ரால், பிளட் ப்ரெஷர், மரபு ரீதியாக எவ்வளோ காரணங்கள் இருக்குது. அந்த ஹோமோசிஸ்ட்னால வந்து ஒரு குறியீடு தான். அந்த ஹோமோசிஸ்ட் வந்து B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் 2 குறைஞ்சாலும் அது அதிகமாகும். பட் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கான ஹோமோசிஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் மரபு ரீதியான காரணம் தான். அதனால வந்து ஃபோலிக் ஆசிடும் B12 அதுக்கான காரணங்களோட சாப்பிடணும் மொழி அது குறைஞ்சதுன்னா அதனால ஹார்ட் அட்டாக் அதிகமாகிடும்னு பயப்படுவேன். நிறைய விஷயங்கள் டவுட்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணீங்க. நம்ம நேயர்களுக்குமே நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கும், நிறைய கேள்விகளாகவும் கேட்குறாங்க. இன்னும் நிறையவும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம். நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா தான் நாங்களும் இங்கே வந்து நிறைய டாக்டர்கிட்ட விளக்கம் வாங்க முடியும். அனைவருக்கும் நன்றி. நன்றி. வணக்கம்.